நம்முடைய பற்களை பாதுகாக்க முதலாவது விஷயம் என்னென்னா, ப்ரஷ் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் ப்ரஷ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்முடைய பற்கள் வந்துட்டு என்னன்னா எனாமல் இருக்கும் மேல. நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணது என்ன ஆகும்னா, அது ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். ரொம்ப மெல்லிசா இருக்கும். என்ன ஆகும்னா, நம்ம ப்ரஷ் பண்ணும்போது அதில ஸ்க்ராட்ச் விழுக ஆரம்பிக்கும். அந்த ஸ்க்ராட்ச் வந்துட்டு நம்மனால வந்துட்டு கண்களால தெரியாது. ஆனா என்னன்னா, அது ரொம்ப மென்மையா இருக்கனால என்ன ஆகும்னு சொன்னா, நமக்கு வந்துட்டு அந்த இது பிரச்சனை ஏற்படுது. 2வது விஷயம் என்னன்னா, நம்ம ப்ரஷ் பண்ணும்போது, அது ஈறுகள்ல படும்போது ஈறுகளை சேதத்தை ஏற்படுத்தும். அதனால என்ன அப்டின்னா, இதனால என்ன ஆகும், நம்ம சாப்பிடக்கூடிய உணவு என்ன காரம் மாரி படிய ஆரம்பிச்சுரும். நம்ம பற்கள்ல அந்த சின்ன சின்ன இதா வந்துட்டு விழுக ஆரம்பிச்சுதுன்னா, பற்கள பாதிக்க ஆரம்பிக்கும். எப்ப அந்த உறை வந்துட்டு பாதிக்கப்படுது என்னன்னா, அந்த கழிவுகள் வந்துட்டு அந்த பற்களுக்குள்ள போக ஆரம்பிச்சுரும். அதனால எக்காரணத்துக்கு கொண்டும் பிரஷ் யூஸ் பண்ணக்கூடாது. இல்ல பிரஷ் யூஸ் பண்ணாது அப்டின்னா, நம்ம வேற ஏதாவது குச்சிகள் போட்டு விளக்கலாமா அப்டின்னு சொன்னா, பொதுவாவே என்ன அப்டின்னா, குச்சிகள் போட்டு விளக்கலாம். சில நபர்களுக்கு என்னன்னா, அதுவும் வந்துட்டு முடியாது. இயற்கையானது என்னன்னு சொன்னா, நம்ம கைகளால நம்ம ஆள்காட்டி விரல் இருக்கு பார்த்தீங்களா? ஆள்காட்டி விரல் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் உங்களுக்கு. அந்த ஆள்காட்டி விரல என்ன பண்ணணும்னு சொன்னா, நம்முடைய பற்கள் தேய்க்கிறத விட நம்ம எகிர்கள வந்துட்டு தேய்க்கணும். ஏன்னா, அந்த எகிர்கள்ல இருக்கக்கூடிய அந்த கழிவுகள்லாம் பற்கள்ல காரையா படிஞ்சிருக்கு. நம்ம எகிர்கள சுத்தம் செய்யும்போது என்ன ஆகும்னு சொன்னா, அந்த பற்களும் சுத்தமாயிரும். இல்ல எனக்கு பற்கள் சுத்தம்னு நீங்க நெனச்சீங்கனாலும் என்னன்னா, அந்த ஆள்காட்டி விரல வச்சு பற்கள தேய்க்கும்போது கீச்சு கீச்சுன்னு சவுண்ட் வரும். அப்படி வந்துச்சுன்னா பற்கள் சுத்தமாயிருச்சுன்னு அர்த்தம். பொதுவாவே என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு வந்துட்டு நம்ம சாப்பிட போறோம் அப்படின்னா, சாப்பிட போறதுக்கு முன்னாடி வாய் கொப்பளிச்சு நல்லா தேய்க்கணும். காலையில மார்னிங் எந்திரிக்க அப்படின்னா, வாய் கொப்பளிச்சு நல்லா தேய்ச்சோம் அப்படின்னு சொன்னா என்னன்னா, நம்ம கழிவுகள்லாம் என்னன்னு சொன்னா வெளிய போக ஆரம்பிக்கும். இதே நம்ம பிரஷ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த அளவு கழிவுகள் வராது. ஆனா நம்ம கைகளால் ஆள்காட்டி விரலால தேய்க்கும்போது என்னாகும்னு சொன்னா, நல்ல நல்ல கழிவு வெளியாக ஆரம்பிக்கும். இது யாருக்கு அப்படின்னு சொன்னா, யாருக்கு பற்கள் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கோ, இதே சில நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா, பற்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுக்கு நீங்க இந்த மெத்தட் சொன்னா என்ன ஆகும்னா, அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா பொதுவாவே இதுதான் உண்மையான முறை. பொதுவாவே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, பற்கள் ரொம்ப சொத்தையா இருக்கு, வலிகள் இருக்குன்னா, இவங்களுக்கு ஆள்காட்டி விரல் மூலியமா சுத்தம் செய்ய நல்ல முறை. இதனால வாயில துர்நாற்றம் வருமா அப்படின்னு சொன்னா, அதுக்கு வாயில் வர துர்நாற்றத்திற்கும் இதற்கும் எந்த சம்மந்தம் இல்ல. ஏன்னா வாயில இருக்கிற துர்நாற்றம் நம்முடைய இரைப்பையில், நம்முடைய வயிறுல இருந்து தான் வருது. வயிறு சுத்தமா இருந்தா என்னன்னு சொன்னா, பற்கள்ல துர்நாற்றம் வராது. அந்த பற்கள் சுத்தமாக இருக்கும். இப்ப நம்ம ஆள்காட்டி விரலால சுத்தம் செய்யணும் 1வது. 2வது எந்த ஒரு பேஸ்ட்டோ, எந்த ஒரு பல்பொடியோ, எந்த ஒரு பொருளோ அந்த பற்கள சுத்தம் செய்ய நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. வெறும் இந்த கைகளால நம்ம சுத்தம் செய்றோம் அவ்வளோதான். வேற எதுவுமே தேவையில்ல. ஆயிலோ, வேற எந்த ஒரு பொருளும் தேவையில்ல. நம்ம தண்ணியால வாயில கொப்பளிக்கிறோம். கொப்பளிச்சு அத அங்க இருக்கிறதெல்லாம் என்னன்னா சாஃப்டனிங் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம தேய்க்கிறோம். தேய்க்கும்போது என்னன்னா வெளிய வர ஆரம்பிக்கும். அப்ப 2வது என்னன்னு சொன்னா 1வது பிரஷ்ஷுக்கு பதிலா ஆள்காட்டி விரல் யூஸ் பண்ணணும். 2வது பல்பொடியோ, பேஸ்ட்டோ இல்ல எந்த எண்ணெய் வகைகளோ, சுத்தம் செய்றதுக்கு எந்த பொருளும் யூஸ் பண்ணக்கூடாது. 3வது என்ன அப்படின்னு சொன்னா, பற்கள்ல ஏதாவது சிக்கிருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நம்ம எந்த ஒரு பொருட்களை வச்சு என்ன சொன்னா, அத எடுக்கக்கூடாது. குச்சிய வச்சோ, இல்ல கம்பிய வச்சோ, பின்னூசி அது மாரி வச்சு எடுக்கக்கூடாது. அத அப்படியே விட்டுறணும். விடும்போது என்னன்னா, அதே ஊறி என்ன ஆகும்னா, ஒண்ணு அதுவே வெந்துரும். நம்ம வாய் கொப்பளிக்கும்போது என்னன்னா, அந்த ஊறும்போது நம்ம வாய் கொப்பளிக்கும்போது வந்துரும். இல்லன்னா ஊறி அதுவே என்னன்னா மேல வந்துரும். நம்ம குத்தும்போது என்ன ஆகும்னு சொன்னா வந்துட்டு, பல்வலிகள் வரக்கு அது காரணம். அது ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, பிரஷ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து பற்கள்ல அந்த ஸ்பெக்ஸ் மாரி அந்த 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 இது விழுகும்போது, அந்த அந்த அச்சு விழுகும்போது, நம்ம இந்த வச்சு பண்ணோம்னா, அது விழுகறதுக்கு காரணமாகும். அப்ப அது வழியா கழிவுகள் உள்ள போய் நமக்கு வந்து இன்னும் தொந்தரவுகள் ஏற்படுத்த ஆரம்பிக்கும். இப்ப எதையும் வச்சு எதையுமே நம்ம நோண்டவே கூடாது. அத குத்தி விடக்கூடாது. விடும்போது அது அதே சரியாயிரும். 4வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு உணவு சாப்பிடுறோம் அப்படின்னா, அடுத்த உணவு சாப்பிடும்போது என்னன்னு சொன்னா, பெரிய கேப் இருக்கணும். பெரிய கேப் இருக்கணும் அப்படின்னா, ஒரு உணவு சாப்பிட்டோம். அடுத்த உணவு சாப்பிடும்போது நல்ல பசி இருக்கணும். இப்ப எடுத்துக்காட்டுன்னா காலை உணவு சாப்பிட்டோம். மதியானம் பசி வரும். ஆனா, அந்த பசிய விட்டுட்டு, அடுத்த பசி மாலை சாப்பிடும்போது ஒரு முழுமையான பசியா இருக்கும். அந்த மாரி நல்ல பசி இருக்கும்போது சாப்பிடணும். ஒரு உணவுக்கும் ஒரு உணவுக்கு பெரிய கேப். இப்ப காலை என்ன என்ன சாப்பிடுறோம், காலை ஏதாவது நம்ம உணவு சாப்பிடுறோம். ஒரு சுண்டல் சாப்பிடுறோம். ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா, அ அ அது அந்த உணவு சாப்பிட்டதுக்கும், அடுத்த உணவு மிகப்பெரிய கேப் விடணும். ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம பற்கள்ல ஓட்டை இருக்கனால என்ன ஆகும்னு சொன்னா, அந்த பற்கள்ல போய் சிக்கியிருக்கும். சிக்கின பொருட்கள் ஜீரணிக்கப்படணும். அதுக்கான மிகப்பெரிய கேப் விடணும். நம்ம அந்த கேப் விடாம சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்னா, திரும்ப திரும்ப வயிறு கெட்டு போயிட்டே இருக்கும். அப்ப வயிறு கெட்டு போனதுனா வயித்துல துர்வாடைகள் வர ஆரம்பிக்கும். இந்த பற்கள்ல பார்த்தீங்கன்னா, காரைகள் படியும். ஏன் காரைகள் படியும்னா, நம்ம உணவு பொருள் சரியான முறையில ஜீரணம் ஆகல அப்படின்னா, என்ன ஆகும்னா, அது என்ன ஆகும்னா நம்ம பற்கள்ல வந்து படிய ஆரம்பிக்குது. நம்ம ரத்தத்தில போய் அந்த உணவு ஜீரணிக்கப்படாத உணவு ரத்தத்தில போய் கலக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த ரத்தத்தின் வழியா என்ன ஆகுதுன்னா, நம்ம பற்கள்ல வந்து படிய ஆரம்பிக்குது. இது நம்முடைய சிறுகுடல் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அந்த பற்கள்ல படக்கூடிய காரைகள். ஏன்னா, அந்த உணவு பொருள் ஜீரணம் ஆகல. மஞ்சள் நிறமா படியிறது. நம்முடைய மலத்துடைய நிறம் என்னன்னு சொன்னா மஞ்சள் நிறம். அப்ப நம்ம ஜீரணிக்கப்படாத உணவு என்னன்னா, நம்ம பற்கள்ல வந்துட்டு பிரதிபலிக்க ஆரம்பிக்குது.
அப்போ இந்த 4 விஷயங்கள் முதலாவது என்னென்னா எந்த ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணக்கூடாது. 2வது என்னென்னா எந்த ஒரு பொருட்களை கொண்டு சுத்தம் செய்யக்கூடாது. பற்களாக சிக்கிச்சுன்னு சொன்னால் எதை வச்சு நம்ம வந்துட்டு குத்தி எடுக்கக்கூடாது. 4வது என்னென்னு சொன்னால் ஒரு உணவுக்கும் ஒரு உணவுக்கும் மிகப்பெரிய கேப் விடணும். அதாவது என்னென்னு சொன்னால் ஒரு உணவு சாப்பிட்றோம், அடுத்த உணவு மிகப்பெரிய கேப் விடணும். அந்த கேப் விடும்போது என்ன ஆகும்னு சொன்னால் வயிறு சுத்தமாகும். வயிறு சுத்தமாகும் பற்கள் சுத்தமாகும். பற்கள் நம்ம சுத்தமாக இருக்குதோ என்னன்னு சொன்னால் நமக்கு வந்துட்டு அந்த கழிவுகள் வந்துட்டு தேங்க ஆரம்பிக்காது. அதே சமயம் என்னென்னா அந்த பற்கள் ஏற்கனவே நமக்கு வந்து பழைய பேலன்ஸ் அதெல்லாம் சுத்தம் செய்ய ஆரம்பிக்கும். இந்த 4 விஷயங்கள் பின்பற்றி பாருங்கள். என்ன ஆகும்னு சொன்னால் வந்துட்டு உங்களுக்கு பற்கள் சம்மந்தப்பட்ட எல்லாமே நல்லாகும். ஆனால் முக்கியமானது என்னென்னு சொன்னால் வயிறு எந்த அளவுக்கு காலி ஆகுதோ, வயிறு எந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால் சுத்தமாக்குறோமோ, எந்த அளவுக்கு ட்ரை ஆகுதோ என்ன ஆகும்னு சொன்னால் ட்ரை மீன்ஸ் என்னென்னா ஒரு தொட்டி இருக்குது. அந்த தொட்டியில் நம்ம தண்ணி எப்போ ஊற்றுவோம் அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணியை ஃபுல்லாக இருக்கிற தண்ணி வேஸ்டேஜ் தண்ணியெல்லாம் எடுத்து கழிவுகள்லாம் நீக்கிட்டு அப்புறம் தான் தண்ணி ஊற்றுவோம். அப்போ தான் அந்த ஸ்டோரேஜ் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் நம்ம இரைப்பையும் அதே போல் நல்லா காலியாகி சுத்தமானதுக்கப்புறம் நம்ம உணவு சாப்பிடும்போது என்னென்னு சொன்னால் சாப்பிடக்கூடிய உணவு ஜீரணமாகும். அதே சமயம் அந்த கிளீனிங் ப்ராசஸில் வயிறு சுத்தமாகும், பற்களும் சுத்தமாகும், எகிரும் சுத்தமாகும். இப்போ நம்ம மெயின் என்னென்னு சொன்னால் எகிராக தான் இருக்குது. அந்த பற்களுடைய எகிர்கள், அந்த ஈறுகள் தான். அந்த ஈறுகள் எந்த அளவுக்கு பலமாக இருக்கோ நம்ம பற்கள் பலமாகும். இப்போ நம்ம கைகள் கொண்டு விளக்கும்போது அந்த ஆள்காட்டி விளக்கும் போதுனா பல்லீர்கள் நல்லா பலமாகும்போது பற்கள் நல்லா விளைய ஆரம்பிக்கும். அந்த விளை நிலங்கள் எப்படி இருக்கோ, அதாவது அந்த நிலம் எப்படி இருக்கோ விளைச்சல் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ஈறுகள் பலமாகும்போது பற்கள் நல்லாகும். பற்கள் நல்லாகும்போது என்ன ஆகும்னு சொன்னால் நமக்கு எந்த ஒரு பொருளுடைய தேவை ஏற்படாது. அப்போ என்ன முறையான முறையில் நமக்கு வந்துட்டு பசி அப்படிங்கிறது எடுக்க ஆரம்பிக்கும். கழிவு நீக்கம் நல்லா ஏற்படும் போது நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இந்த 4 விஷயம் பின்பற்றி பாருங்கள். நல்ல பலன் கிடைக்கும். நன்றி.